Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அனுமதியின்றி இயங்கும் ராபிடோ பைக்குகளை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வடிவீஸ்வரம் பகுதியில் ராபிடோ பைக்கில் பயணியை ஏற்றிய போது ஆட்டோ ஓட்டுநர்கள் மடக்கி பிடித்து வாக்குவாதம் செய்து புகார் அளித்தனர். மேலும் அனுமதி பெறாமல் ராபிடோ பைக் மற்றும் டாக்ஸிகள் இயக்குவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதால் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய ஆட்டோ ஓட்டுநர்கள் தவறும் பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர். கண்டிப்பா 2 பைக்குகளை இந்த கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கிறோம். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நாங்கள் இதே இடத்துல பெரிய போராட்டங்களை கண்டிப்பா நாங்கள் செய்வோம். அதனால இந்த ரேபிட்டோவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லாம எங்களுக்கு கொண்டு வரணும். திருப்பத்தூர் மாவட்டம் உதயேந்திரத்தில் பாலாற்றை கடக்க முயன்ற 40 வயது பெண் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. 40 வயது பெண் நிர்மலா உதயேந்திரம் பாலாற்றை கடக்க முற்பட்ட போது வெள்ள நீரில் தவறி விழுந்ததால் அடித்து செல்லப்பட்டு மாயமானார். நீர்நிலைகளை கடக்கும் பாதையில் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக தடுப்புகளை அமைக்காததே உயிரிழப்பு ஏற்படுவதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வாகன ஓட்டுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் தபால் வாக்கு வழங்க தமிழ்நாடு அனைத்து ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் ராக்கிபாளையத்தில் நடைபெற்ற கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்க நிர்வாகிகள் ஓட்டுநர்களுக்கு தபால் வாக்கு வழங்க வேண்டும், தனித்துறையுடன் ஓட்டுநர் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்தனர். முன்னதாக நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமான ஓட்டுநர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். ஓட்டுநர்கள் இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கும். லோக்கல்ல இருக்கிறவங்க முதல் கொண்டு வெளியில இருக்கிறவங்க வரைக்கும் ஓட்டு போடுற அந்த காலகட்டத்தில் ஓட்டு அப்படின்றது போடுறதுக்கு நேரடியா அவங்களால வர முடியாதனால ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு அப்படின்ற ஒரு சிஸ்டம் நம்ம அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்.